நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உங்கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உங்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உங்கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரணப்பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை காக்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். மரணப்பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை காக்கும் உங்கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாய் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாய் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவும் எழுந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் விருப்பமுள்ளவர் அனைவரும் முன்னாலே வந்து பாடலாம். வயது வரம்பில்லை, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, விருப்பமுள்ளவர்கள் முன்னாடி வந்து ஆண்டவரை பாடல் மூலமாக துதித்து தோத்தரிக்கலாம். உங்கள் தாளந்தை பயன்படுத்தலாம். விருப்பமுள்ளவர்கள் முன்னாடி வந்து பாடலாம். யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இதுவரை வழிநடத்தியிருக்கிறார். 2025 எப்படி ஆரம்பித்தது என்பது தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை இதுவரை தாங்கி வழிநடத்தி தப்புவித்து வந்திருக்கிறார். அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற தேவர். கண்களை மூடி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் பெற வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் பெற வேண்டுமே.
ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை உட்பயன்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்கு உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்கு உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா அப்படியே நம்மளை தாழ்த்தி எல்லாம் என்னால் ஒன்றும் கூடாதையா என்னுடைய பலத்தினாலும் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும். அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உங்களை வளர்ந்துடணும் அப்பா. உம்முடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டுவராச்சு ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய அனுக்கிரகம் எனக்குள்ளாக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையிலே ஆண்டவரை வளர்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டின அந்த தயவிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாமா? அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே இந்த கடைசி ஞாயிறுக்குள்ளாக நாங்கள் இந்த வருடத்தில் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா எல்லா ஓய்வு நாட்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடன் என்னை தொழுது கொண்டு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய காருண்யத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் என்னை வழிநடத்தி வந்தீரே. உங்களுடைய அனுக்கிரகம் எனக்குள்ளாக இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த கடைசி ஞாயிறு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் நாம் மகிமைப்பட வேண்டும். எங்களை நாங்கள் தாழ்த்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த தடைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு விடுதலை தருவீங்க. எங்க அப்பா எங்களுக்கு விடுதலை தருவார். என் இயேசு எனக்காக விடுதலை தருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக விடுதலை தருவார் என்று அந்த விசுவாச நிச்சயத்தோடு நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் அங்கே அசைபாடுகிறதற்காக நன்றி. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் நீர் இருந்ததற்காக
நன்றி. எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்த தேவனாய் இருந்ததற்காய் நன்றி. அப்பா எங்களை வழி நடத்தினீரே. எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீரே ஆண்டவரே. எல்லா பலவீனத்திலிருந்தும் ஆண்டவரே புது பலன் தந்தீரே ஆண்டவரே. எல்லா பிரயாணங்களிலும் உடைய பாதுகாப்பின் கரம் இருந்ததே ராஜா. எல்லா கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்தீரே. உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. ஆனாலும் எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே. இந்த 2025 வருடம் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினது. உங்களுடைய கருணை எங்களை வழிநடத்தினது. உங்கள் கையில் ஆண்டவரே உங்களுடைய தலையின் மீது இருந்தது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் அது போதாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி அப்பா இந்த வருடம் முழுவதும் என்னை ஆசீர்வதித்தீரே. இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே. இந்த வருடம் முழுவதும் என்னை வழி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொல்ல அந்த தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை தேடி ஓடி வந்திருக்கிறாங்க. என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க. தன்னுடைய நாடுகளை நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நான் இறங்கி அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். அவர்கள் மத்தியில் நான் இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். என் தேவன் அப்பா நீர் மகிமையாக சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் பிறந்தீரே. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உண்மையை நீர் பலியாக ஒப்புக் கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்ல ஆரம்பிக்கலாம். எத்தனை நன்மைகள் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அவைகளை நினைத்து ஒவ்வொன்றா நீங்க நன்றி செலுத்த 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 வரப்போகிற புதிய வருடத்துல ஆண்டவர் ஒரு மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நம்ம நன்றி செலுத்த மறந்துவிடக்கூடாது. நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துக்கங்கள், எத்தனை துயரங்கள் அப்பா அவைகள் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்து கொண்டீங்கப்பா. அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறார். எத்தனையோ பாடுகள் வந்தாலும் இன்றைக்கு சமாதானத்தோடு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமே. அது அவருடைய கிருபை அல்லவா. அவைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்றும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறது. இந்த வருடத்தின் முடிவு நம்ம வந்திருக்கிறோம். சில பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறதே ராஜாண்டவரே. சில போராட்டங்கள் இன்னும் இருக்கிறதே ராஜாண்டவரே. சில ஆசீர்வாத தடைகள் இன்னும் இருக்கிறதே தவித்துக் கொண்டு இருக்கிறோம். வரப்போகிற புதிய வருடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இயேசுவானவரை கொண்டு அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுக்க வைத்தார். மூடவர்களை நடக்க வைத்தார். செவிடர்களை கேட்க வைத்தார். ஊமையர்களை பேச வைத்தார். சப்பானிகளை நடக்க வைத்தார். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அந்த இயேசுவானவரை கொண்டு அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அந்த பெந்தேகொஸ்தே நாளில் அதே ஆவியானவர் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இறங்கும்படியாய் நம்ம உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம செய்ய போகிறோம். வாஞ்சியோடு இந்த பாடலை நம்ம பாடணும். எந்த கவலையை நீங்க நினைக்க வேண்டாம். எந்த துயரத்தை நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் போதும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள மகிமையா இறங்க வேண்டும். என்னுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரை தட்டி உற்சாகமாய் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்காளளவு போதாதையா முழங்காளளவு
வந்து மகிழலுமே வாருமையா கரங்களை உயர்த்தி அப்பா போதகரே என் மத்தியில வாங்கப்பா. வாருமையா பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே வச்சாத ஜீவ நதியாக எங்கள் உள்ளத்துல வாங்க. நதியாக வச்சாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக பாரு போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வாருமையா போதகரே கரங்களை உயர்த்தி வாருமையா போதகரே அதை அழைப்போம் வாஞ்சையாக அப்பா. வச்சாத ஜீவ நதியாக வச்சாத உம்மை சார்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நதியாக உம்மை நான் சார்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம். தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக அப்படியே கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுவின் ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த இயேசுவின் ஆவியை ஆண்டவர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அன்றைக்கு மோசையின் மேல இருந்த ஆவிய 70 பேர் மேல வச்சாங்க. 70 மோசைகள் என்ன செஞ்சாங்க? உருவானாங்க. எலியா மீது இருந்த ஆவியை என்ன செஞ்சாங்க? எலிசா மீது வைத்தாங்க. டபுள் எலியாவை என்ன செஞ்சாரு? அவர் உருவானார். அதே போலதான் இயேசுவின் மேல இருந்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம் ஒவ்வொரு மீதும் வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பார்வையில இயேசுக்களா இருக்கிறோம். அவர் என்ன அற்புதம் செய்தாரோ, என்ன அதிசயம் செய்தாரோ அதை நம்மை கொண்டு செய்ய ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் என்ன செய்தார்? வந்து என்ன செஞ்சாரு? போனாரு. அவர் வந்துட்டு போகும்பொழுது என்ன இருந்துச்சு? ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சவுல் என்ன செய்தார்? நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், என்னுடைய குடும்பம் என்ன செய்தது? சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வந்தவனே அப்படி என்ன செஞ்சாரு? வேறு மனிதனா என்ன செஞ்சாரு? மாறினார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு சிறு குடும்பத்துல இருக்கிறேன், நான் மிகவும் தாழ்மையுள்ளவனா இருக்கிறேன், என்னை சிறுமைப்பட்டவனா இருக்கிறேன், என்னை சந்திப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நீங்க ஏவி தவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்பொழுது எப்படி செய்வீங்க? வேறு மனிதர்களா இருக்க போகிறீங்க. அதை விசுவாசித்து உணர்ந்தவர்களை, அப்பா உங்களுடைய ஆவியினால் என்ன செய்யுங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்க சந்தோஷத்தோட பார்க்க போடணும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வம் ஜெகத்தோட ஜெயிக்கிறதுங்கிற அந்த பாடல் இருக்கிறது. யாராவது நிற்க முடியலன்னா நீங்க என்ன உட்கார்ந்து கொள்ளலாம். நின்று பாட முடியலங்க, நல்லா நின்று என்ன செய்யுங்க, சந்தோஷமா என்ன செய்யுங்க, கரங்களை தட்டி பாடுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உங்களுடைய ஆவியினால் என்று சொல்லி நம்ம அந்த பாடலை பாட போகிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்ட வேண்டும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்
பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். மரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கண்களை மூடி ஞானத்தை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. காணிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும். என்னை நிரப்பும். இதை கேட்டு 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஓ சத்தத்தை உயர்த்தி நல்ல கரைகளை தட்டி உற்சாகமாய் அப்பா உங்களுடைய ஆவியானவரை நிரப்பட்டோம், உங்களுடைய ஆவியானவரை நிரப்பட்டோம். எனக்கு சத்துவம் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, சத்துவத்தினால் என்னை நிரப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். என்னை பலத்தினால் நிரப்புவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். ஓ ரியந்தர சதர வரவதர பலவ. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். பலவீனம் நீக்கி, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் பலனே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே,
நிரப்பும் உந்தன் ஆவியால். கவனிங்க, சிம்சோன் தன்னுடைய பெற்றோரோட என்ன செய்யறான்? ஒரு கிராமத்துக்கு போகிறான். அந்த போகிற வழியில ஒரு கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த பாலசிங்கம் வந்தவுடனே அவன் கையில எதுவுமே இல்லை. அவன் கையில் ஒன்றும் இல்லாததும் அந்த சிங்கத்தை என்ன செஞ்சானா? ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவன் என்ன செஞ்சானா? கிழித்து போட்டானா. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை என்ன செஞ்சானா? ஒரு ஆட்டை போல என்ன செஞ்சான்? பீறி போட்டானா. உங்களுக்கு எதிராக எத்தனை சிங்கங்கள் கர்ஜித்து வந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பிரச்சனைகள் கர்ஜித்து கொண்டு வந்திருக்கிறது, இறைச்சலிட்டு கொண்டு வந்திருக்கிறதோ அதை தேவன் அறிவார். அது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்படும் பொழுது அவர் என்ன செய்வானா? அந்த சிங்கத்தை நீங்க என்ன செய்வீங்க? ஆட்டை போல கிடைத்திருப்பீங்க. அந்த உங்களுக்கு எதிராக வந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யும்? அது தன்னுடைய அடையாளத்தை இழச்சியும் இழந்து போயிடும். அது சிங்கம் போல தான் வந்துச்சு, ஆனால் அது தன்னுடைய அடையாளத்தை இழந்து என்ன செஞ்சு? ஆடு போல தான் வந்துச்சு. ஒரு கடன் பிரச்சனை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எங்க அப்பா எங்க தாத்தாவும் என்ன செஞ்சாங்க? பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு கடன் பிரச்சனை வந்த உடனே எங்களுடைய அடையாளமே என்ன செஞ்சிருச்சு? மாறி போயிடுச்சுன்னு சொல்லப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சிருப்போம்? கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வியாதி வந்த உடனே என்ன செஞ்சிருச்சு? அது நம்முடைய அடையாளத்தை என்ன செஞ்சிருது? மாற்றி போட்டுருது. ஆனா தேவன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும் பொழுது நம்முடைய அடையாளத்தை ஆண்டவர் நினைச்சு மாட்டாரா? மாற்ற மாட்டார். நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளின் அடையாளத்தை தேவன் நினைச்சுப்பாரு, மாற்றி போடுவார். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பவுல் ஒரு விறகு கட்டைகள் என்ன செய்யறான்? எடுக்கிறான். எடுக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு பெரிய பாம்பு என்ன செஞ்சிச்சு? அவனுடைய கையை என்ன செஞ்சிச்சு? கவி கொண்டது. அது கடிப்பதற்கு முன்பு அதோடைய அடையாளம் என்னது? விரியன் பாம்பு. ஆனா அவன் குதிரை போடும்பொழுது என்னது? ஒரு விஷ பூச்சியா மாறிடுச்சு. அது தன்னுடைய பாம்பாக இருந்தாலும் அது என்னது? தன்னுடைய அடையாளத்தை என்ன செய்யும்? இழந்து போகும்படியா தேவன் கிருபை செய்வார். இந்த வருடத்துல நீங்க என்ன போராட்டம், என்ன பிரச்சனைகள், என்ன பலவீனங்கள் நீங்க கடந்து வந்திருந்தாலும் வரப்போகிற புதிய வருடம் உங்களுக்கு என்ன செய்யுது? அது ஆசீர்வாதமாய் மாக போகிறது. உங்களுடைய பிரச்சனை தன்னுடைய அடையாளத்தை என்ன செய்கிறது? மாற்றப் போகிறது. ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும் பொழுது என்ன செய்யும்? அந்த மாற்றம் நிறைவேறும். அதை உணர்ந்து இறுதிக்கு நாளத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்ய போறோம்? உயர்த்தி பாட போகிறோம். ஊற்றிடுமே உன் வல்லமை என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி விடுதலையா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் தன்னுடைய அடையாளத்தை என்ன செய்யணும்? இழந்து போய் நிற்கும். ஊற்றிடுமே உன் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அந்த ஆவியானவர் நம்ம உணர்ந்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நான் நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அது உயிர் மீட்சி அடைய போகிறது. அது தன்னுடைய ஆண்டவரை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அது பலமாய் செயல்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து வருகிற புதிய வருடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். என்னுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய வேலையில ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய வியாபாரத்திலே ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய விவசாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வர விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். என்னுடைய பிரச்சனைகளின் அடையாளத்தை மாற்றுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம் இது ஒரு முக்கியமான நேரம். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நேரம். அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னைக்கும் இருக்கும்படி நம்முடனே கூட இருக்கும்படி அந்த கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த விடுதலை தருகிற அந்த விடுதலையின் ஆவியானவர் எனக்கு வேணும். என்னை மகிமைப்படுத்துகிற
என்னை உருவாக்குகிற அந்த உருவாக்குதலின் ஆவியானவர் எனக்கு வேணும். நீங்கள் வாயை திறந்து கேட்க 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 அவர் தம்முடைய ஆவியால் நிரப்புகிறார். உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது, எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த சிறையிருப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அங்க நிச்சயமாக விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீர் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறார். அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. அப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் காணப்பட வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டுமே, எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாற வேண்டுமே, இந்த கடன் பிரச்சனை மாற வேண்டுமே, இந்த பலவீனம் இந்த வியாதியை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது, இந்த வேதனை தாங்க முடியவில்லையே, இந்த பலவீனம் என்னை மேற்கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. 10 வருடங்களாக அந்த பலவீனத்துக்குள்ள இருக்கிறேனப்பா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த இடத்துல இந்த பிரச்சனை தன்னுடைய அடையாளத்தை மாறுகிறது, இந்த பிரச்சனை தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறது. ஓ ரியாந்தா ரஷாதா வலவதுலவா, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உங்கள் தலையில் இருக்கிற அந்த வலி மாறுகிறது, உங்களுடைய கரங்களில் இருக்கிற அந்த வலி மாறுகிறது, உங்களுடைய கால்களில் இருக்கிற அந்த வலி மாறுகிறது, உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற பலவீனம் மாறுகிறது, உங்கள் சரீர உறுதியில் காணப்படுகிற எல்லா பலவீனமும் மாறுகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறுகிறது, உயர்வுக்காக இருக்கிற எல்லா தடைகளும் மாறுகிறது, பிள்ளைகளுடைய பலவீனம் நீங்குகிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயுதமாகிறது, கர்ப்பத்தின் கனிகள் உருவாகிறது. இன்றைக்கு 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 விவசாயத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் உருவாகிறது. அவர் தன்னுடைய வானத்தின் பணங்களை திறந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வாய்களை திறந்து வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. விடுதலையோடு விடுதலையோடு அப்பா, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். வரப்போகிற புதிய வருடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்க வேண்டும். நான் ஆவியானவரை சார்ந்திருக்க போகிறேன். எனக்கு அந்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேண்டும் என்று கேட்க 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா, என்னுடைய காலில் இருக்கிற அந்த பலவீனம் மாறணுமேப்பா, அந்த காலில் இருக்கிற அந்த பலவீனம் மாறணும். நான் ஓடினாலும் களைப்படைய கூடாது, நான் மனதியாளமானவர் நான் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர், எனக்கு கழுகுகளை போல ஒரு செத்தையில் அடித்து பறக்கத்தக்க ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தொடங்கப்பா என்று கேளுங்க. நீங்க கேட்க 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். யார் என்னை வாஞ்சியோடு தேடுகிறார், யார் என்னை வாஞ்சியோடு கூப்பிடுகிறார், யார் என்னை விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார் என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்று கண்ட ஈர்த்தினை நீ காண போவதில்லை, இன்று கண்ட ஈர்த்தினை நீ காண போவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் வருகிறார், இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்தை நிரப்புகிறார், இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளின் மாற்றத்தை நீதியை மாற்றுகிறார். ஓ ரியாந்தா ரஷாதா லவலோல வீரவலவா. அந்த புதிய வருடம், வரப்போகிற புதிய வருடம் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வியாபாரத்தை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்து. அப்பா, நீர்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறப்பா, என்னுடைய வேலையை நான் ஒப்புக் கொடுக்கிறப்பா, என்னுடைய தொழிலை நான் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இனி என் சரீர விளைவுகளை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய தொழிலை நினைத்து நான் என்னை கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டார். விசுவாசிக்கிறவர்கள் கரத்தை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஓரியாந்தா ரஷாதா லவலோரி மண்டலோரி ஷடா விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
பார்த்து சொல்லுங்கப்பா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால், ஐயா ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அந்த கல்வாரி சிலுவை காட்சி நம் கண் முன்னாடி கொண்டு வரலாமா? அந்த கல்வாரி சிலுவையின் காட்சி, நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து. அந்த கல்வாரி சிலுவை காட்சியை நோக்கி பாருங்க. அவருடைய கண்களுடைய தலையில முள்முடி, அவருடைய கரம் கால்களின் ஆணிகள், அந்த இரத்தம் படிந்த சரீரத்தோடு அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததாம். அவர் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்திருந்தாலும் ஜனங்கள் அவர்களை பார்த்து பிரமிப்படைத்தார்கள் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் நாம் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 53ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்த அந்த சிலுவை காட்சியை குறித்து அவ்வளவு அதிகமாய் சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்க 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 நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கண்ணீர் வடிகிறதை நம்ம உணர முடியும். அப்பா, எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களப்பா, எனக்காக நீங்க பாட அனுபவித்தீங்களப்பா, எனக்காக ஆண்டவரை கை கால்களில் ஆணிகள் அறையப்பட்ட ஏற்றுக்கொண்டீங்களப்பா, எனக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டீங்களப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொல்ல சொல்ல அப்படியே கண்களை மூடி அப்பா அந்த கல்வாரி சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எனக்காக ஆண்டவரை ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீங்களப்பா. உண்மை நான் எப்படி பாட போகிறேன், உண்மை நான் எப்படி உயர்த்த போகிறேன். உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை ராஜாண்டவரே, உங்களுடைய அன்புக்கு ஈடே இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் அப்பா. அந்த கல்வாரி சிலுவையை பார்த்த பிறகும் உங்களுக்கு நன்றி சொல்ல இருதயம் இல்லையா? அப்பா சொல்கிற வாயில திறந்து நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். அப்பா, எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களப்பா, என்னை மீட்டுக் கொள்வதற்காக ரத்தம் சிந்தினீங்களப்பா, என்னை ஆண்டவரே அப்பா எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ரத்தம் சிந்தினீங்களப்பா. அந்த அன்பை நினைத்து நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த கல்வாரி சிலுவை மாத்திரம் உங்களுடைய கண் முன்னாடி இப்பொழுது இருக்கட்டும். அந்த கல்வாரி சிலுவை மாத்திரம் உங்கள் கண் முன்னாடி இருக்கட்டும். அப்பா, எனக்காக என்னுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய பாவத்தை நீ சுமந்தீரே ஆண்டவரே, என் மீது இந்த சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள், நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் அப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் சிலுவையை தம்மை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் தம்மை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். ஓ, அந்த கல்வாரி சிலுவை காட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கல்வாரி சிலுவையில் உம்மை ஒப்புக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உம்மை நான் எப்படி பாடப் போகிறேன், உம்மை நான் எப்படி உயர்த்த போகிறேன் அப்பா. அப்படியே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல ஆரம்பி. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். எத்தனை பேர் அறிக்கப்பட முடியும்? பாதம் அமர்ந்திருந்து மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம். உங்க ஆலயத்துக்கு நான் ஓடி வந்துடுவேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமான உங்க ஆலயத்துக்கு ஓடி வந்துடுவேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல்
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இரக்கம் நிறைந்தவரே, இரண்டு கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்தும் விதமாக ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நம் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை ருசி பார்த்த நாம், அப்பா உமக்கு நான் நன்றி எழுதுள்ளவர்கள் நான் இருப்பேன்பா, கடைசி வரைக்கும் உமக்காக நான் உண்மையா நான் வாழுவேன்பா, கடைசி வரைக்கும் ஆண்டவரை உண்மையை நான் சார்ந்திருப்பேன்பா, கடைசி வரைக்கும் உமக்காக நான் ஓடுவேன் ராஜாண்டவரே. இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள் இருக்கிறவர் இயேசு பெரியவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த பயமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த துக்கமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா என்னுடைய துக்க நாட்கள் இந்த 2025 முடிந்து போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி, நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எங்களுடைய குடும்பத்தையும் முழுவதுமாய் எங்களுடைய சபையை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய சபை இந்த கிராமத்திற்கான ஒரு வெளிச்சமாய் அப்பா ஒரு விளக்காய் மாற வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகருக்கு நாங்கள் உப்பாய் மாறும்படியாக எங்களை நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்காக மாறுபட்டு ஜெபிக்கிறவர்களுக்காக அதேபடி நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த கிராமத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாய் நீர் எங்களுக்கு கிராமத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த கிராமத்தில் நீர் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் ஆண்டவரே வரப்போகிற புதிய வருடத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும், இன்னும் அதிகமாய் நாங்கள் உழைக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த கிராமத்திற்காக நாங்கள் தரப்பின் வாயிலை நாம் நிறுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 10 நிமிடங்கள் சாட்சிக்காக நம்ம என்ன செய்யறோம் ஒதுக்கியிருக்கிறோம். சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க முன்னாடி வந்து ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களுக்கு செய்த